ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பகவத்கீதை சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். சரி, இன்றைய வகுப்பு மாதாஜி சொன்ன மாதிரி ஒரு 5 தலைப்புகளை உள்ளடக்கியது. பகவத்கீதை என்றால் என்ன, பகவத்கீதை யாருக்கு முதல் உபதேசிக்கப்பட்டது, எதற்காக உபதேசிக்கப்பட்டது, ஏன் உபதேசிக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் உபதேசிக்கப்பட்டது, பகவத்கீதையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன, பகவத்கீதை எதற்காக, ஏன் நாம் பகவத்கீதை கற்க வேண்டும். அப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அது கூட ஒரு பொருள் தருவாங்க. உதாரணத்துக்கு நான் இந்த செல்போன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், செல்போன் கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு சார்ஜர் கொடுப்பாங்க. லேப்டாப் வாங்கினா அது கூட ஒரு சார்ஜர், இல்லை அது கூட ஏதோ ஒரு ஹெட்போனு, அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கினா ஒரு குக்கரு, அப்புறம் ஒரு மிக்சி வாங்கினா ஒரு தோசை தோசை கல்லு, இந்த மாதிரி எதையாவது கொடுப்பாங்க. அப்போ ஒரு பொருளை தயாரிக்கும் போது அது கூட நிறைய பொருள் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு பொருளை தயாரிக்கும் போது அந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும்னு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஆஹ் ஒரு பொருள் வாங்க, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறோம். ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லாட்டி ஒரு கிரைண்டரு, ஒரு காரு, ஒரு பைக்கு, அது கூட ஒரு புஸ்தகம் இருக்கும். அது எப்படி பயன்படுத்தணும், எப்பப்ப சர்வீஸ் பண்ணணும், எப்பப்ப உதிரி பாகங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் எப்பப்ப மாத்தணும், எல்லாம் அதுல இருக்கு. அந்த புத்தகத்தை ஒழுங்கா பயன்படுத்தினா அந்த அந்த பொருள் உருப்படியா இருக்கு. அந்த புத்தகத்தை சரியாக பயன்படுத்தினா அந்த பொருள் உருப்படியா இருக்கு. அந்த புத்தகத்தை தூக்கி போட்டோம், என் இஷ்டம் போல யூஸ் பண்ணா சீக்கிரமா அந்த பொருள் வீணா போயிடும். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதுமே வேதங்கள்லாம் படைக்கப்பட்டது. பிரபஞ்சம் படைக்கப்பட்டதுமே வேதங்கள். வேதங்கள் நமக்கு ஒரு கைடு புக். ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, கலியுகத்துல இந்த வேதங்களை படிக்கிறதுக்கான அறிவோ அதற்கான ஆசிரியரோ, வேதங்களை கற்பிக்கும் ஆசிரியர்கள் இன்னைக்கு ஏறக்குறைய குறைந்து விட்டார். ஏறக்குறைய இல்லைன்னு சொல்லலாம். வேதங்களை படிக்கும் அறிவு நாம் இழந்து விட்டோம். எப்படி? ஏன்னா வேதம் சொன்னா உடனே புரிஞ்சுக்கூடிய நாலேஜ் இருந்தது வேத காலத்துல. இன்னைக்கு அப்படி இல்லை, படிச்சாலே மறந்து போயிடும். அப்ப வேதங்கள் எழுத்து வடிவில் கிடையாது, இப்ப எழுத்து வடிவில் இருக்கு. ஆனா எவ்வளவு பேர் நம்ம வேதம் படிச்சிருக்கோம், எவ்வளவு பேர் வேதங்களை பார்த்திருக்கோம். அப்ப கலியுக மக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வேதங்கள், புராணங்கள், உபநிஷத்துக்கள், இதனுடைய தத்துவ அர்த்தங்களை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அதனால வியாச மகரிஷி எல்லா மக்களுடைய நன்மைக்காக மகாபாரத், இந்த மகாபாரதம்ங்கிறது 5வது வேதம். 4 வேதங்களுடைய ஒட்டுமொத்த சாரமான 5வது வேதம் மகாபாரதம். அந்த மகாபாரதத்துல வேதங்கள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எது சரி எது தப்பு, எது தர்மம் எது அதர்மம், இதெல்லாம் கதை வடிவுல ரொம்ப அழகா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் புரிஞ்சுக்கலாம். இது சரி இது தப்பு, இது நல்ல குணம் இது கெட்ட குணம், இது தெய்வீக குணம் இது அசுர குணம், இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த மகாபாரதத்தை கதை வடிவுல கொடுத்தார். அந்த மகாபாரதத்துல இருக்கிற முக்கியமான பகுதி தான் பகவத்கீதை. இப்போ நம்ம இஸ்கான்ல போய் பகவத்கீதை வாங்கிடுறோம். நம்ம கையில உள்ள புக் வேணா புதுசா இருக்கலாம், ஆனா அதுல உள்ள விஷயம் பழசு. கையில இருக்கிற புத்தகம் புதுசு, ஆனா உள்ள இருக்கிற விஷயம் பழசு. ரொம்ப பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பகவத்கீதை நமக்கு கிடைச்சது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பூலோகத்துல இருக்கிற நமக்கு கிடைச்சது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இந்த பகவத்கீதையானது எல்லா உபநிஷத்தோடைய சாரம், எல்லா வேதங்களும் எடுத்து அதை ஒரு ஜூஸ் ஆக்கிட்டா அதுதான் பகவத்கீதை. அப்ப கீதா மகாத்மியத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, கிருஷ்ணர் ஆயிரக்குல சிறுவர், கிருஷ்ணர் கோபால், வேதங்கள்லாம் பசு, அந்த பசுவுடைய மடியில பால் கறக்கிறார், அந்த பால் தான் பகவத்கீதை.
அந்த பாலை பருகும் கன்று குட்டி தான் அர்ஜுனன். வேதங்கள்லாம் பசு வடிவுல, அந்த வேதங்களில் கறந்த பால் தான் பகவத்கீதை. அந்த பாலை கறந்தவன் கீதா ஆச்சாரியனான பகவான் கிருஷ்ணன், கீதையின் ஆச்சாரியன், கீதா ஆச்சாரியனான பகவான் கிருஷ்ணன். இந்த பாலை பருகினவர் அர்ஜுனன். சோ இப்படி எல்லா வேதங்களுடைய சாரம் பகவத்கீதா. அதனால பகவத்கீதை இன்றைக்கு நேற்றுக்கு தொடங்குனது அல்ல. இப்ப பார்க்கலாம், பகவத்கீதையிலே இருக்கு பகவத்கீதை எப்ப தோன்றியது. ஆஹ் பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி. பகவத்கீதையுடைய 4ஆம் அத்தியாயத்துல பகவான் என்ன சொல்றார் அர்ஜுன இடத்துல, இமாம் விவஸ்வதே யோகம் புரோக்தவானகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக அனுயுக்காக பிரவேத். இமாம் விவஸ்வதே யோகம். அர்ஜுனா, இந்த பகவத்கீதைங்கிற விஞ்ஞானம், இந்த சயின்ஸ், பகவத்கீதைங்கிற யோக முறையை பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி, பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி நான் சூரிய தேவன் சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு பகவத்கீதை கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அர்ஜுனனுக்கு பகவத்கீதை கிடைக்கிறதுக்கு முன்னாடி, பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடியே பகவான் இந்த பகவத்கீதையை சூரிய தேவனுக்கு சொல்லியிருக்கார். இப்போ உடனே நமக்கெல்லாம் சந்தேகம் வந்துடும், என்ன சார் கதை ஓடுறீங்க, சூரியனாவது தேவனாவது, சூரியனே நெருப்பு கோலமா இருக்கு, அந்த சூரியன்ல எப்படி உயிர் வாழ முடியும்? சூரிய மண்டலமே நெருப்பு கோலம் இல்லையா? பாக்குறோம், காலையில 6 மணிக்கு சூரியன் அழகா உதிக்குது, அப்புறம் போக போக அது சுயரூபத்தை காமிக்குது இல்லையா? இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சு, வெயில் காலத்துல போக போக சூரியன் உக்கிரமாகும். அப்படி இருக்கும்போது இந்த பூமியிலிருந்து பல்லாயிரம் கோடி தொலைவுல இருக்கு சூரியன். அப்படி பல்லாயிரம் கோடி மைல்கள் தூரத்துல இருக்க சூரியனே இந்த பூமியில நம்மளால உஷ்ணம் தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது அந்த சூரியனோட நெருப்பு கோலம், அந்த நெருப்பு கோலத்துக்கு அதுக்குள்ள எப்படிங்க உயிர் வாழ இருக்க முடியும்? அது ஏதோ சூரிய தேவன் சொல்றீங்க, சூரிய மண்டலத்தை எதுங்க சூரிய தேவன் காமிக்க முடியுமா? நீங்க முதல்ல நீங்க அங்க போக முடியுமா? சரி, யாருக்கா பதில் தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். சூரிய மண்டலத்தில் உயிர் வாழ முடியுமா? ஆம், இல்லை. ஆம் என்றால் ஏன், இல்லை என்றால் ஏன்? நீங்க சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் யார் பேர் சொல்றோம் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். சூரிய மண்டலத்தில் உயிர் வாழ முடியுமா? முடியுமா? முடியாது. சூரிய மண்டலத்தில் உயிர் வாழ முடியுமா? எப்படி சொல்றது? சூரிய தேவன் ஒருத்தர் இருந்தாரு, சூரிய தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி பகவான் பகவத்கீதை சொல்லியிருக்கிறாரு. சாட் பாக்ஸ்ல என்ன வருது பாருங்க. கேன் பிரபு, கேன் பிரபு. ஸோ ஹவு இட் வில் ஹேப்பன்? வாழ முடியும்னா எப்படி? அதற்கான ஆன்சர், எப்படி வாழலாம்? என்னால சூரியன்ல போய் வாழ முடியுமா? அங்க ரொம்ப தூரத்துல இருக்க சூரியனுடைய நெருப்பை என்னால தாங்க முடியல, எங்க சூரிய மண்டலத்துக்குள்ள போறது? The life form is adapted to the situation. Yes, very good. So very good. So என்னன்னா, இப்போ இந்த உலகத்துல எடுத்துக்கோ, இந்த உலகத்துல என்னை கொண்டு போய் தண்ணியில போட்டா உயிர் வாழ முடியுமா? என்னை கொண்டு போய் வாங்க பிரபுன்னு சொல்லி மலேசியால பின்னங்க ஐலாண்ட்ல கூட்டிட்டு போய் ஐலாண்டுக்குள்ள தள்ளி விட்டார். ஐலாண்ட்ல கடல்ல தள்ளி விட்டார். பிரபு, நீங்க தான் ஆத்மாவாச்சு, அதுல வாழுங்க, தள்ளி விட்டார். முடியுமா? சோ என்னால கடல்ல வாழ முடியாது. சரி, கடல்ல இருக்கிற அந்த டால்பினை தூக்கிட்டு வந்து அல்லது சுறா மீனை தூக்கிட்டு தள்ளி தரையில போட்டாங்க, அதால வாழ முடியாது. அப்போ சில உயிரினங்களால தண்ணியில வாழ முடியாது, சில உயிரினத்தினால தரையில வாழ முடியாது. சில உயிரினங்கள் இருக்கு, அது தண்ணியிலையும் வாழும் தரையிலையும் வாழும். குரோக்கோடைல், டாட்டாயிஸ், ஆமை, முதலை, நத்தை, அப்புறம் சில உயிரினங்கள் அது தண்ணியிலையும் வாழும் தரையிலையும் வாழும். தவளை, ஃப்ராக். சோ அப்படின்னா அந்த பாடியோடைய அதுக்கான சரீரம், அதுக்கான உடல் இந்த ஜட உலகத்தில் நம்ம பார்க்கலாம். சில உடல் தண்ணியில வாழ்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு, சில உடல் தரையில வாழ்ற மாதிரி, சில உடல் தண்ணியில வாழும் தரையில வாழும், முதல்ல மாதிரி. அதே போலதான் பகவத்கீதை என்ன சொல்றது? நித்திய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனா. ஆத்மா சர்வகதா. ஆத்மானால எங்க இருக்க முடியும்? ஆனா ஆத்மாவை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடி வகுப்புல எல்லாம் பிரபு எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க, ஆத்மாவை துண்டு துண்டா வெட்ட முடியாது. இந்த உடம்ப துண்டு துண்டா வெட்டிடலாம், என் உடம்பு எடுத்து பீஸ் பீஸா வெட்டிடலாம், ஆத்மா வெட்ட முடியாது.
என்னை தூக்கி நெருப்புல போட்டலாம், ஆத்மாவை போட முடியாது. என்னை தூக்கி தண்ணியில போட்டு நினைச்சிடலாம், ஆத்மாவை நினைக்க முடியாது. என்னை காற்றுல உலர்த்திடலாம், ஆத்மா உலர்த்த முடியாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா அச்சைனம் கிளப்பையந்தியாது நசோஷயதி மாறுத. ஆத்மாவை நீரால் நினைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, ஆயுதங்களை கொண்டு வெட்ட முடியாது. அப்புறம் எப்படி ஆத்மா உயிர் வாழுது? ஆன்மாவுக்கு அந்த பிரபஞ்சத்துல அந்த கிரகத்துல வாழ்ற மாதிரி உடல். அப்போ சூரிய மண்டலத்துல உயிர்வாளிகள் இருக்காங்க. அவங்க உடல்ல வந்து நெருப்பு, ஃபயர் வந்து பிரிடாமினா இருக்கு, அக்னி. அவங்க சரீரத்துல அக்னி, நெருப்பு அதிகமா இருக்கும். இப்ப நம்ம சரீரத்துல பஞ்சபூதங்கள் அதிகம். எந்த சரீரம், என்னோட உடம்பு, இப்ப நீங்க உடம்பு பாக்குறீங்களா? நம்ம சரீரத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அஞ்சு இருக்கு. ஆனா சூரிய மண்டலத்துல நெருப்பு டாமினேட்டடா இருக்கும். அதனால சூரிய மண்டலத்துல உயிர் வாழ் இல்லைங்கிறது நான் போய் பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது. என்னால சூரிய மண்டலத்துக்கு போக முடியாது, என்னால சூரிய மண்டலத்துக்கு போக முடியாது, அதனால சூரியன்ல உயிர்வாழி கிடையாது அப்படின்னா அது முட்டாள்தனம். ஏன்? நான் வந்து அமெரிக்கா போகல, நான் அமெரிக்கா போகாதனால அமெரிக்கால ஒண்ணும் கிடையாது, கல்லு மண்ணு தான் இருக்குன்னா அது முட்டாள்தனம். நான் அமெரிக்கா போகல, நான் போகாம என் வீட்டுல உட்காந்துட்டு அமெரிக்காவா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அது கல்லு மண்ணு தான் இருக்கிறது. இது வந்து தவளை தத்துவங்கிறார் ப்ரோப்பர். கிணத்து தவளை, கிண கிணத்து தவளை தத்துவம். கிணத்தவளை கிணத்துக்குள்ள உட்காந்துட்டு பசிபிக் கடலே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிச்சான். அது என்ன பெருசு? ஓ, பசிபிக் கடல் இருக்கா, அங்க நீ அங்க எப்படி நீ இந்த அந்த கிணத்தவளை கேட்டது. ஒரு கிணத்து தவளை இன்னொரு தவளையை பார்த்தது. அந்த தவளை என்னது? பசிபிக் கடல்ல இருந்து வந்திருக்கு. இந்த தவளை சொல்லுது, இந்த தவளை, நான் வந்து பசிபிக் கடல்ல இருந்து வரேன். ஓ, என்ன பெரிய பசிபிக் கடல், இவ்வளவு பெருசா இருந்துக்குமா? ஒரு ஜம்ப் பண்ணுது. இல்ல இல்ல, அது ரொம்ப பெருசு, நீ எல்லாம் பார்த்தது இல்ல. என்ன பெருசு? இதோட பெருசா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் தம் கட்டி பெருசா ஜம்ப் பண்ணுது. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் தம் கட்டி ஜம்ப் பண்ணி கடைசியில வயிறு வடிச்சு போச்சு, அந்த தவளை இறந்து போச்சு. So, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து, ஆத்மீக விஷயங்களை இந்த ஜட புலன்களாலேயோ பௌதிக அறிவை கொண்டோ பௌதிக புலன்களால உணரக்கூடியது அல்ல. சூரிய மண்டலத்தில் உயிர்வாளிகள் இருக்காங்க, உண்டு. அதான் இங்க சொல்றாரு பகவான். இமம் விவஸ்வதே, அவர் பேரு. சூரிய தேவனுடைய பேர் வந்து விவஸ்வான். சூரிய தேவா, சூர்யா அப்படிங்கிறது போஸ்ட், சூர்யாங்கிறது பதவி. அந்த சூரிய பதவியில் இருக்கிறவர் விவஸ்வான், சூரிய தேவன். இப்ப உதாரணத்துக்கு மலேசியாவின் அதிபர், மலேசியாவுடைய அதிபர்ங்கிறது பதவி. மலேசியா அதிபர் சிங் சாங் செங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. மலேசியாவில் அதிபர் ஒருத்தர் சிங் சாங் செங் ஒருத்தர் இருக்காரு. அப்படின்னா அவருடைய பேர் என்னது? அவர் பேர் சிங் சாங் செங், ஆனா அவர் மலேசியாவுடைய அதிபர். அதே மாதிரிதான் சூரிய தேவா, சூரிய தேவாங்கிறது போஸ்ட், விபஸ்வான் ஒரு பேர். அப்போ ஆஸ் பர் பகவத்கீதா, சூரிய மண்டலத்துல அதை ஆளக்கூடிய தேவதை, சூரிய மண்டலத்தை ஆளும் தேவதை விபஸ்வான். அப்ப ஆளும் தேவதை என்று ஒன்று உண்டென்றால், ஆளும் தேவதை என்று ஒன்று உண்டென்றால் அங்க உயிர்வாளிகள் இருக்காங்க. யாருமே இல்லாம என்னது போய் ஆள்றது? ஒரு மண்டலத்துல யாருமே இல்ல, எதை ஆழ்வார் அவரு? அப்ப அங்க உயிர்வாளிகள் இருக்காங்க. அவங்க சரீரம் நெருப்பு தன்மை அதிகமா இருக்கு. சோ இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம், அழிவற்றது. பலாயிரம் கோடி வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் 10 வருஷம் இல்ல, பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி பகவான் சொல்லியிருக்காரு, இன்னும் அழியாம இருக்கு. அதுதான் சனாதன தர்மம், அதுதான் பகவத்கீதா. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். சூரிய தேவனான விவஸ்வானுக்கு பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி நான் பகவத்கீதை இந்த யோக முறை உபதேசித்தேன். அவர் என்ன பண்ணாரு? விவஸ்வான் மனுவே பிராக, மனு இக்காக பிரவீன். இந்த நாலேஜ் வந்து அப்படியே இறங்கி வருது, இந்த நாலேஜ் வந்து இறங்கி வருது. என்ன பண்ணாங்க? நம்ம சத்சங்கத்துக்கு வரோம், சத்சங்கத்துல வந்து பக்தர்கள் இருந்து கேட்டுக்கிறோம், அதை போய் 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறோம். அது 4 பேர் இப்படி அந்த அந்த மெசேஜ் பாஸ் ஆயிட்டே இருக்கு பாத்தீங்களா? நான் வந்து சத்சங்கத்துல கலந்துக்கிட்டேன், அது 4 பேருக்கு சொன்னேன், அதான் பிரச்சாரம். அவர் 4 பேருக்கு சொன்னாரு, இப்படி அந்த ப்ராசஸ் வந்து இறங்கி கீழே இறங்கி போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி பகவான் சூரிய தேவனுக்கு பகவத்கீதை உபதேசிக்க, அதை அவ்வாறே சூரிய தேவன் தனது புதல்வனும் மனுவாகிய வைவஸ்வத மனு, இன்னைக்கு வந்து மனுக்களுடைய ராஜ்யத்துல வைவஸ்வத மனுடைய ராஜ்யம். இப்ப நம்ம எல்லாருக்கும் யார் தந்தை? நம்ம எல்லாருக்கும் மனு தந்தை, மனித குலத்தின் தந்தை. மனித குலத்தின் தந்தை மனு. அந்த மனுங்கிறது போஸ்ட், திரும்ப மனுங்கிறது போஸ்ட். அந்த மனுங்கிற போஸ்ட்ல இப்ப யார் இருக்கா? வைவஸ்வதா, வைவஸ்வதா.
நீங்க வந்து ஏதாவது யாகம் பண்ணும்போது, கல்யாணம் செய்யும் போது, கிரகப்பிரவேசம் பண்ணும்போது, வீட்டுல ஏதாவது புண்ணிய காரியங்கள் செய்யும் போது, இல்ல இறந்து போன திதி பண்ணும்போது, அந்திம கிரியா செய்யும் போது, பாரத கண்டே வைவஸ்வத மன்வந்தரே அஹ், அஹ், ஸ்வேதவராக கல்பே பாரத கண்டே ஜம்பு தீபே வைவஸ்வத மன்வந்தரே ஸ்வேதகரா ஸ்வேதவராக கல்பே தக்ஷின் பாரதே இன்னாருடைய பையன் இன்னார் பொண்ணை கல்யாணம் பண்றாரு. அப்ப இந்த 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 கண்டத்துல, இந்த நேரத்துல, இந்த முகூர்த்தத்துல இன்னாருடைய பையன் இவர் இந்த மனுவுடைய வம்சத்துல வரவரு. அந்த மனு பேர் வந்து வைவஸ்வத மனு. சோ வைவஸ்வத மனு, இந்த வைவஸ்வத மனு சூரியனுடைய பையன். அப்ப என்னாச்சு? சூரிய தேவனுக்கு முதல்ல பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. அவர் தன் தந்தையும் அவர் தன் மகனும் மனுவுமான வைவஸ்வதாக்கு சொல்லி வைவஸ்வத மனு. அப்ப முதல் முதல் பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் பகவத்கீதையை சூரிய தேவன் சொன்னார். சூரியன் தன் மகனும் மனுவுமான வைவஸ்வதாக்கு சொன்னார். வைவஸ்வதா அத வந்து ஸ்வாகு மகாராஜ் சொன்னார். இந்த ஸ்வாகு மகாராஜா வந்து ரகு வம்சத்தை சார்ந்தவர். இந்த ரகு வம்சம் சூரியன் இருந்து வருது. அப்ப வேத காலத்துல ரெண்டு பிரதான வம்சம், ஒன்னு சந்திரன் வழியில வரக்கூடியது, ஒன்னு சூரியன் வழியில வரும். சந்திரன் வழியில வரக்கூடிய வம்சம் யது வம்சம், சூரியன் வழியில வரக்கூடிய வம்சம் ரகு வம்சம். இந்த வம்சத்துல வந்த மன்னர்கள், இந்த வம்சத்துல வந்த மன்னர்களுக்கு பகவத்கீதை கற்பிக்கப்பட்டது. சோ பகவத்கீதை வந்து ஏதோ வேலை வெட்டி இல்லாம படிக்கிற விஷயம் இல்ல. நீங்க நிறைய பேரு பகவத்கீதை இப்ப வந்து ஏதோ இந்து மதத்துக்கான நூலு, நிறைய பேர் என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அது பகவத்கீதைனா அது இந்துக்கள் படிக்கிறதுங்க, அது பகவத்கீதைனா ஒரு சமுதாயத்துக்காரதுங்க. அப்படிலாம் கிடையாது. பகவத்கீதையில எங்கேயுமே இந்த கிழமையில நீங்க பூஜை பண்ணுங்க, இந்த கிழமையில இந்த தேவதையை வழிபடுங்க, இந்த யாகம் பண்ணுங்க, இந்த பூஜை பண்ணுங்க, அப்படிலாம் கிடையாது. பகவத்கீதையில என்ன திரும்ப திரும்ப வருது? காமத்தை கட்டுப்படுத்த வேண்டும், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், அறியாமைந்து விடுபட வேண்டும், புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும், பற்றுதல் கொள்ளக்கூடாது, இறைவனை சரணடைய வேண்டும். அப்ப இது எல்லாருக்கும் பொருத்தமான இந்த உலகத்துல, இந்த உலகம் முழுதும் 14 லோகத்துல உள்ளவங்க பொருத்தமானது பகவத்கீதை. ஏன்னா எல்லாருக்கும் காம கோபம் உண்டு, காமம் கோபம் பேராசை. அப்ப இதுல இருந்து விடுபடுறது எப்படிங்கிறத பகவத்கீதா. சோ பகவத்கீதை ஃபார் ஆல். பகவத்கீதை எல்லோருக்குமானது. பகவத்கீதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ, குறிப்பிட்ட நாட்டுக்கோ, குறிப்பிட்ட மதத்துக்கோ, குறிப்பிட்ட இனத்துக்கோ உள்ளது அல்ல. சோ வேத காலத்துல இந்த ரகு வம்சத்துக்காரங்க இந்த பூமி ஆண்டிருக்காங்க. ஒரு காலத்துல ரகு வம்சத்துக்காரங்க ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யது வம்சம். சோ இப்படி இந்த ராஜாக்கள் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுகு சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. ஏவம் பரம்பரா பிராப்தம். இந்த நாலேஜ் வந்து பரம்பரை பரம்பரையா வருது. திடீர்னு வந்து இன்னைக்கு சமுதாயத்துல திடீர்னு ஒரு சாமியார் வந்துருவார், அவருக்கு ஏதோ ஞானோதயம் வந்துட்டார். எங்க இருந்து வந்தார், எங்க ஞானது ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு ஒரு ஞானோதயம். அப்படி திடீர்னு ஞானோதயம் வராது, அது பரம்பரை மூலமா இறங்கி வரணும். அதுதான் சனாதன் கோஸ்வாமி வந்து சைத்தன்ய மாப்ட கேட்டார். ஓ மகாபிரபு, என்னை எல்லாரும் பெரிய பண்டிதன்கிறாங்க, நிறைய படிச்சேன்னு சொல்றாங்க, ஆனா நான் யாருன்னு எனக்கு தெரியல, சொல்லி கொடுங்க. யாமி ஆமே மோரே ஜப்பா தப்போ த்ரோய், எனக்கே 3 வகையான துன்பம் வருது. அப்போ ஒரு ஆன்மீக குரு அணுகணும், அவர்கிட்ட இருந்து கேட்கணும். பரம்பரை மூலமா அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து கேட்கணும். ரைட். சோ பகவத்கீதா முதல் முதல் சூரிய தேவனுக்கு உபதேசிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் வைவஸ்வத மனு, அதுக்கப்புறம் சுவாகு மகராஜ், அப்படியே ரகுவம்சம் மூலமா இறங்கி வந்தது. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷி விது. பகவத்கீதை வந்து ஏதோ சாதுக்களுக்கு, இல்ல துறவிகளுக்கு, இல்ல வந்து பௌதியத்தை விட்டு போனவங்களுக்கானது அல்ல. பகவத்கீதை எல்லாருக்கும் பொறுத்த, குறிப்பா வந்து ராஜாக்களுக்கு போதிக்கப்பட்டது. ஏன்னா எதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. அப்போ ஆளக்கூடிய மன்னன், ஆளக்கூடிய மன்னனுக்கு ஆன்மீக அறிவு இருந்தா பிரஜைகளும் ஆன்மீகவாதியா இருப்பாங்க. ஆளக்கூடிய மன்னன் நாத்திகனா இருந்தா பிரஜைகளும் நாத்திகனா மாறுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் நடக்குது. ஆளக்கூடியவங்க வந்து நாத்திகர்களா இருக்காங்க, பிரஜைகளும் நாத்திகரா மாறிட்டு. சோ ஆளக்கூடியவங்க பக்தரா இருந்தா பிரஜைகளும் பக்தராவாங்க. அதனால பகவத்கீதை முதல்ல ராஜாக்களுக்கு உபதேசிக்கப்பட்டது. ராஜ ரிஷிகள், அவங்க ராஜா தான், ஆன ரிஷி. ரிஷின்னா என்ன அர்த்தம்? ரிஷி என்றால் உலக வாழ்க்கையில் பற்றுதல் கொள்ளாதவர், தன்னை உணர்ந்தவர், இறைவனை உணர்ந்தவர். ஆனா ராஜ ரிஷினா அவர் ராஜாவும் இருக்கிறார், ராஜ்யத்தையும் பாத்துக்கிறாரு, அதே சமயம் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருக்காரு. ஜனகர், தசரதர்,
பரீட்சித், அம்பரீஷர், துருவர், பிரகலாதர், அப்புறம் பரதர், பெரும் யுதிஷ்டிரர், பெரும் ராஜரிஷிகள், பிரியவர்தன், பிருத்து மகாராஜ். இவங்க எல்லாம் ராஜரிஷிகளா இருந்தவங்க, ராஜரிஷி. இப்படி இந்த பகவத்கீதா பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லப்பட்டு வந்தது. ராஜாக்கள் எல்லாம் பின்பற்ற ராஜாக்கள் பின்பற்றும் போது பிரஜைகளும் ஆட்டோமேட்டிக்கா பின்பற்றினார். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. அப்படியே காலப்போக்கில் அது மறைஞ்சு போயிடும். பகவான் என்ன பண்ணுவாரு, யுகந்தோறும் அவதரிப்பார். யுகா சம்பவாமி யுக யுகந்தோறும் வர்றாரு. எதுக்கு யுகந்தோறும் வர்றாரு? அவர் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவார். என்ன தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாரு? பக்தி, தூய பக்தி. தர்மசே கிளானி. எப்ப மக்கள் பக்தி மார்க்கத்தின் விலகி போறாங்களோ, பக்தி தொண்டை மறந்து போறாங்களோ, திரும்பி பக்தி மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக அவர் யுகம் தோறும் அவதரிக்கிறார். தர்மசே கிளானி. பக்தியில இருந்து விலகும் போது, தர்மம்னாலே உயர்ந்த தர்மம் பக்தி தான், பரவ தர்மம். அந்த பக்தியை கற்றுக் கொடுக்கறதுக்காக பகவான் யுகந்தோறும் அவதரிக்கிறாரு. அவர் நேரடியா அவதாரம் பண்றாரு. அவதாரத்துடைய அவதாரமா வராரு, சத்தியளிக்கப்பட்ட அவதாரமா வராரு, அல்ல தர தூய பக்தியில அமைச்சு வைக்கிறார். இப்படி பகவான் என்ன பண்றாரு, எப்படி ஜீவாத்மா தன்னுடைய நிலையை உணர்றது. பகவத்கீதையின் முதல் பாடமே இந்த அறியாமை அந்த உடல் அல்ல ஆன்மா. பகவத்கீதை ஃபர்ஸ்ட் டீச்சிங்க, வி ஆர் நாட் திஸ் பாடி. நம்ம இந்த உடல் அல்ல ஆன்மா, இதுதான் முதல் பாடம். அதுக்கப்புறம் ஈஸ்வரன் யாரு, பகவான் யாரு, ஜீவாத்மா நாம யாரு, கடவுள் யாரு, பிரபஞ்சம் எப்படி இயங்குது, பௌதியருக்கு என்ன, 3 குணங்களை பத்தி விளக்கம் என்ன, செயல் என்ன, எது நல்ல செயல், எது கெட்ட செயல், எது தர்மம், எது அதர்மம், இதெல்லாம் பகவத்கீதை. இப்படி காலப்போக்கில் நின்று போயிடுச்சு. பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி பகவான் சூரியனுக்கு சொன்னாரு, காலப்போக்கில் நின்று போச்சு, அதை திரும்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றது. அதே யோக முறையை பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி எந்த யோக முறையை, எந்த பகவத்கீதையை பகவான் சூரிய தேவனுக்கு சொன்னாரோ அதை திரும்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அது காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சு போயிடுத்து, திரும்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றாரு, திரும்பி புனஸ்தாபனம் பண்றாரு. சரி, அப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இந்த பகவத்கீதை யாரால புரிஞ்சுக்க முடியும்? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது, பகவத்கீதை முதலில் யாருக்கு உபதேசிக்கப்பட்டது? முதல்ல சூரிய தேவனுக்கு உபதேசிக்கப்பட்டது. பகவத்கீதை முதலில் சூரிய தேவனுக்கு உபதேசிக்கப்பட்டது. ஏன் உபதேசிக்கப்பட்டது? மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. சூரிய தேவன் அவருடைய சந்ததிகள் ஆட்சி பண்ணும்போது அது பிரஜைகளை பின்பற்றுவாங்க, எல்லாரும் பக்தர்களா இருப்பாங்க. நாத்திகர்கள், பொறாமைக்காரங்க, இவங்க எல்லாம் பேசாம வாழை சுட்டி உட்காந்து. பக்தர் ஆட்சி பண்ணும்போது, சாஸ்திரம் உள்ள அறிவுள்ள ஆட்சி பண்ணும்போது இவங்க பயந்து போய் பேசாம. இப்படி பகவத்கீதா டாப் மோஸ்ட் யோகா, ராஜ வித்யா, அறிவின் அரசன். பகவத்கீதை அறிவின் அரசன். இது முதல்ல கிருஷ்ணா சூரிய தேவனுக்கு சொன்னாரு. சூரிய தேவன் தன் வம்சத்துக்கெல்லாம் சொல்லி அது அப்படி காலகாலமா இறங்கி வந்தது. இதுதான் பரம்பரா சிஸ்டம். பகவத்கீதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பரம்பரா சிஸ்டம் அவசியம். நம்ம ப்ரோபார ஃபாலோ பண்றோம். பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியர் சில பிரபுபாதர். பிரபுபாடைய பகவத்கீதா ஆஸ் இட் இஸ், பகவத்கீதை உண்மை உருவில். நிறைய பகவத்கீதை இருக்கு. ஏன் பகவத்கீதை உண்மை உருவில்? ஏன்னா இது பரம்பரா மூலமா இருக்கு. பிரபுபாடைய சொந்த கருத்தே கிடையாது. அது சொந்த கருத்துக்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. கற்பனை தத்துவங்கள், சொந்த கருத்து எதுவும் கிடையாது. முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரோ அது அப்படி உள்ளது உள்ளபடி. சரி, அடுத்தது என்னன்னா, சரி பகவத்கீதை யாரால புரிஞ்சுக்க முடியும்? பகவத்கீதை புரிஞ்சுக்க ஏதாவது தகுதி வேணுங்களாங்க? எங்க சமஸ்கிருத ஸ்லோகமா இருக்கு, எங்களுக்கு எல்லாம் சமஸ்கிருதமே தெரியாது, எப்படி வாயில வரும்? ஒரே சமஸ்கிருதமா இருக்கு, படிச்சா புரிய மாட்டேங்குது. பகவத்கீதை யாராலதான் புரிஞ்சுக்க முடியும்? நாங்க வீட்டுல வாங்கி ரொம்ப நாளா வச்சிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க புத்தக விநியோகத்துக்கு போனா, இந்த புத்தக விநியோகத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, எங்க வீட்டுல பகவத்கீதை இருக்குங்க, ஆனா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க. எங்க வீட்டுல பகவத்கீதை இருக்குங்க, படிச்சவங்க ஒண்ணும் புரியலீங்க. எங்க வீட்டுல பகவத்கீதை இருக்குங்க, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாருங்க. அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பகவத்கீதை தெரிஞ்சுக்கணும் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் பகவத்கீதை படிக்க முடியும், இல்லாட்டி ஒண்ணும் புரியாது. கிடையாது. பகவான் என்ன சொல்றாரு, பகவத்கீதை புரிந்து கொள்வதற்கான தகுதி என்ன? 3ஆம் ஸ்லோகம், 4ஆம் அத்தியாயத்துல 3ஆம் ஸ்லோகம். சயேவாயம் மயா தேக்யா யோக புரோக்த புராதன பக்தோசி மெசகாசேதி ரகஸ்யம் ஹேததுத்தமம். அர்ஜுனா,
இந்த பகவத்கீதை இருக்கிற யோக முறை அது ரொம்ப ரொம்ப ரகசியமானது. என்னங்க, திறந்த புக்கு ரகசியம்ங்கிறீங்க? புத்தகத்தை திறந்தா உள்ள எல்லாம் இருக்குது, ஆனா ரகசியம். ஆ? சயவாய மயாத்தேக்தா, அர்ஜுனா, என்னால் உபதேசிக்கப்பட்ட இந்த பகவத்கீதை ரொம்ப ரகசியமானது. சயவாயம் மயாத்தேக்தா யோக புரோக்த புராதனா பக்தோ சிவசகே அசகா, என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறார் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். யார் ஒருத்தர் பகவத்கீதை புரிஞ்சுக்க முடியும்? கிருஷ்ணாவுடைய பக்தன் நண்பனுமா இருக்கணும். பக்தர் அல்லாதவங்க தாளைகளே நின்று படிச்சாலும் புரியாது. தாளைகளே நின்று படிச்சுட்டு அவன் பெரிய உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருக்கலாம், வேத மந்திர பாராயணம் பண்ணலாம், பௌதிகத்துல இருந்தே பட்ட படிப்பெல்லாம் வாங்கியிருக்கலாம். எம்ஏ, பிஹெச்டி, எம்பில், திஸ் தட் சோ மெனி திங்ஸ், ஐடி பாட்டி பூட்டி என்ன வேணாலும் வாங்கியிருக்கலாம். சோ பௌதிகத்துல என்ன வேணாலும் கல்வி படிச்சிருக்கலாம், உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கலாம், சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கலாம். இதெல்லாம் தகுதி இல்ல. பக்தோசி சகாசேதி, நீ என் பக்தனும் நண்பனுமால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த பகவத்கீதை யார் புரிஞ்சுக்க முடியும்? பகவானுடைய பக்தன் நண்பனுமால். அதான் இந்த லீலை. பின்னாடி ஒரு போட்டோ இருக்கு பாத்தீங்களா எனக்கு பின்னாடி? இது வந்து சைதன்ய மகாபிரபு 500 ஆண்டுக்கு முன்பாக அவர் தென்னிந்தியா யாத்திரை வந்திருந்தார். சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில இருந்த போது அவர் தென்னிந்தியா யாத்திரை வந்தார். அப்ப ஸ்ரீரங்கத்துல மகாபிரபு ரங்கநாத தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு பிராமணர் அங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. பிராமணர் வந்து உட்கார்ந்து அழுறாரு. காரணம் என்னன்னா, இந்த பிராமணர் இந்த பிராமணருடைய குரு ஒரு நாள் கூப்பிட்டாரு. இந்த பிராமணருடைய குரு கூப்பிட்டு, ஓ சீடா, நீ வந்து தினமும் பகவத்கீதை படிக்கணும்னு. நீ வந்து தினமும் பகவத்கீதை படிக்கணும். அப்படி ஒரு சொன்னார், குருதேவ், எனக்கு எழுத படிக்க தெரியாது, படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒரு மரமண்டேன். சோ இப்படி நான் வந்து ஒண்ணுமே தெரியாது, என்னால எப்படி பகவத்கீதை படிக்க முடியும்? என்னால் பகவத்கீதை படிக்க முடியாது. குரு சொல்றாரு, என் கட்டளை எது? என்னுடைய கட்டளை எது? நீ பகவத்கீதை படிக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எழுத படிக்க தெரியாது, சமஸ்கிருதம் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உனக்கு சமஸ்கிருதம் தெரியுதோ தெரியலையோ, உனக்கு எழுத படிக்குமோ தெரியுமோ தெரியாதோ, என்னுடைய கட்டளை நீ தினம் பகவத்கீதை படிக்கணும். இவர் வந்து குருவுடைய கட்டளைய புறக்கணிக்க முடியாது. சோ குருவுடைய கட்டளை யாரா நிராகரிச்சு அவன் நரகத்துக்கு போறதா சாஸ்திரம் சொல்லுது. So, இவர் என்ன பண்றாரு? எனக்கே பகவத்கீதை படிக்க தெரியாது, எனக்கு என்ன புரியும்? எழுத்துக்கூடி கூட படிக்க தெரியாது, எழுத்து கூட்டியும் படிக்க தெரியாது. எங்க இருந்து தொடங்கணும், எங்க முடிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி திறக்கணும், ஒண்ணுமே தெரியாது. ஆனா குரு சொல்லிட்டார். குரு சொல்லிட்டாருன்னு தினமும் கோயில் மண்டபத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு அவர் பகவத்கீதை படிக்க முயற்சி பண்றாரு. அப்ப அந்த வழியில போற வர பிராமணர்கள் எல்லாம் கேலி பண்ணாங்க, பாருடா பகவத்கீதை படிக்கிறாரா அவரு, என்னத்த பகவத்கீதை படிப்பாரு, அவருக்கு இப்ப எழுத படிக்கவே தெரியாது அப்படின்னு பல பேர் ஒரு கேலி பண்ணுவாங்க. இந்த பக்தரை, இந்த பிராமணரை பல பேர் கேலி பண்றாங்க. இவன் பாருடா பகவத்கீதை படிக்கிறான், அவன் இவனுக்கு என்ன தெரியும்? சமஸ்கிருதம் தெரியாது, உள்ள மொழியும் தெரியாது, படிப்பறிவும் கிடையாது, என்னத்த படிக்க போறாங்க அப்படின்னு வரவங்க போறவங்க எல்லாம் ஒரு கேலி பண்றாங்க. சரி, யார் என்ன கேலி பண்ணாலும் சரி, எனக்கு என்ன சொன்னாலும் சரி, என் குருமாரா சொல்லிக்கா நீ பகவத்கீதை படியும். ஆனா இவர் என்ன பண்றாரு? பகவத்கீதை வச்சு அழுதுட்டு இருக்காரு. இப்ப சைத்தன்யமா பாக்குறாரு, இந்த பக்தர் பகவத்கீதை கையில வச்சு ஏன் அழறாரு? மகாபிரபு வந்தாரு. ஓ பிராமணா, நீங்க என்ன பண்றீங்க? உங்க கையில என்ன? மகாபிரபு, என் கையில பகவத்கீதை இருக்கு. ஏன் பகவத்கீதை வச்சு அழுதுட்டு இருக்கீங்க? இப்படி என்ன படிச்சீங்க பகவத்கீதையில? பகவத்கீதையில நீங்க என்ன படிச்சீங்க, ஏன் அழறீங்க? அந்த பிராமணர் சொன்னாரு, மகாபிரபு, எனக்கு எழுத படிக்க தெரியாது, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கு ஒண்ணு கூட்டி 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 எழுதி கூட்டி கூட்டி ஆஹ் ஆஹ் பகவான் கூறினார், பகவான் கூறினார், இப்படி கூட படிக்க தெரியாது. அப்போ உங்களுக்கு படிக்க தெரியாதுங்கிறீங்க, அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? ஏன் அழறீங்க? அவர் மகாபுடைய முகத்தை பாக்குறாரு. இந்த சாது வந்து மத்தவங்க மாதிரி இல்ல. மத்தவங்க எல்லாம் என்ன கேலி பண்ணாங்க, இவர் உண்மையாலுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா கேட்கிறாரு. ஓ மகாபிரபு, எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, எனக்கு சாஸ்திர அறிவு கிடையாது, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அப்புறம் ஏன் அழறீங்க பகவத்கீதை வச்சுக்கிட்டு? அப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? எனக்கு ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த பகவத்கீதை எடுத்து எப்பெல்லாம் இந்த பகவத்கீதை நான் எடுக்கணும், அதுல அட்டை படத்துல பாக்குறேன். அட்டை படத்துல அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்காரு. பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்காரு. ஒரு கையில குதிரையோட கடிவாளம் பிடிச்சிருக்காரு, ஒரு கையில சாட்டையை கையில வச்சிருக்காரு. இந்த கிருஷ்ணா பார்க்கும்போது எனக்கு அழுகழுகா வருது. இந்த கிருஷ்ணா எவ்வளவு கருணை வாய்ந்தவர். தன் பக்தனுக்காக தேரோட்டியா இருக்காரு, தன் பக்தனுக்காக தூது போறாரு, பக்தருக்கு சேவை பண்றதுல அவ்வளவு ஆனந்தப்படுறாரு, சேவகனுடைய சேவகனா இருக்காரு. பகவான் கிருஷ்ணரை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? அழற.
உடனே சைத்தன்ய மகாபிரபு கட்டி தழுவிட்டாரு. சைத்தன்ய மகாபிரபு கட்டி தழுவின்னு சொல்றாரு, ஓ பிராமணா, உங்களுக்கு பகவத்கீதை புரிஞ்சு போயிட்டு. பகவத்கீதை படிச்சா ஒருத்தர் என்ன நிலைக்கு வரணுமோ அது நீங்க வந்துட்டீங்க. பகவத்கீதை படிச்சா ஒருத்தர் என்ன நிலைக்கு வரணும்? பகவான் மேல கலங்கம் இல்லாத அன்பு வரணும். பகவானுடைய செயல்கள் லீலைகளை நினைச்சு அழணும். ஓ கிருஷ்ணா எவ்வளவு கருணை வாய்ந்தவர். கிருஷ்ணா வந்து தன் நண்பனுக்காக தேர் ஓட்டினாரு. இல்ல இப்ப இங்க வந்து சத்சங்கத்துல நிறைய பேர் இருக்கீங்க. உங்களை ஒருத்தர் கூப்பிட்டு எங்காவது டிரைவர் வேலை பார்க்குவாங்க. எங்க கோயில்ல வந்து டிரைவர் வேலை இருக்கு வாங்க. என்ன அந்த பிரபு என்ன டிரைவர் வேலை பார்க்க போறாரு? நானு டிரைவரா? சண்டைக்கு போயிடுவோம். நம்ம யாருக்காகவும் நம்முடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். நம்முடைய சுய கர்வத்தை விட்டு தர மாட்டோம். நம்ம பொய் கர்வம் இருக்கு, பொய் அகங்காரம். இப்ப கிருஷ்ணாவுக்கு வந்து பொய் கர்வம் பொய் அகங்காரமே கிடையாது. தன் பக்தனுக்காக எப்பேற்பட்ட சேவை ஏத்துக்க தயாரா இருக்காரு. அர்ஜுனனுக்காக தேரோட்டியா போனாரு. இதை பார்க்கும்போது எனக்கு அழுகையா வருதுனாரு. மகாபிரபு கட்டி தழுவிட்டாரு. ஓ பிராமணா, உங்க குருவுடைய கருணையால உங்களுக்கு பகவத்கீதை புரிஞ்சு போயிடுத்து. ஏன்னா நீங்க தூய பக்தர். நீங்க தூய பக்தரா இருக்கிறதுனால குருவுடைய கருணையால உங்களுக்கு பகவத்கீதை புரிஞ்சு போயிடுத்து. அதனால பகவத்கீதை படிக்கிறதுக்கு வேற எந்த தகுதியும் தேவையில்லை. நான் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கணும், இல்ல நான் வந்து பெரிய தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேச தெரிஞ்சிருக்கணும், இல்ல வந்து நான் வந்து உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கணும், இல்ல எனக்கு சமஸ்கிருதம் இதெல்லாம் தகுதியே கிடையாது. நான் கிருஷ்ணர் மேல அன்பு செய்யணும். நான் கிருஷ்ணர் மேல அன்பு செய்யணும்னா அவர் நாமத்தை உச்சரிக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம் ராம். இப்ப அடுத்தது என்னன்னா, இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம்னா, என்ன கிருஷ்ணர் இப்படி சொல்லிட்டாரு? நானும் கிருஷ்ணரும் ஒரே வயசு நண்பர்கள். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒரே வயது, சம வயதோட நண்பர்கள். நாங்க ரெண்டு பேரும் இப்படி ஒண்ணா உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரே வயசு. ஆனா இவர் என்கிட்ட சொல்றாரு, இந்த பகவத்கீதை பல ஆறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரியனுக்கு சொன்னீங்க, எப்படி நான் நம்புறது இது? பாருங்க, அர்ஜுனுடைய கேள்வி. ஆக்சுவலி பிரபுபா என்ன சொல்றாருன்னா, இது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணா மேல சந்தேகம் கிடையாதான், நமக்கு விளக்குறாரு அர்ஜுனன். ஏன்னா நமக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையா? என்ன சுவாமி கதை விடுறீங்க? அர்ஜுனனும் கிருஷ்ணர் ஒரே நண்பர்கள், தேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. இதுல கிருஷ்ணர் சொல்றாரு பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனா நான் சூரிய தேவனுக்கு சொன்னேன். அது எப்படி சாத்தியமாகும்? அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதா கதமேனிய விஜானியம் தாமேகம் புரோக்தவானிதி. அபரம் பவதோ ஜென்ம, கிருஷ்ணா உங்களோட வயதுல பெரியவர் வந்து சூரியன். நீங்களும் நானும் ஒரே வயசு. கிருஷ்ணா நீங்களும் நானும் ஒரே வயசு. உங்களோட வயதுல பெரியவர் சூரிய தேவன். அப்படி இருக்கும்போது இந்த பகவத்கீதையை சூரிய தேவனுக்கு நீங்க சொன்னீங்க, எப்படி நான் நம்புவேன்? நம்ம கூட கேட்போம் இல்லையா? என்ன பிரபு, பகவத்கீதையை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னாரு நீங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அர்ஜுனனும் கிருஷ்ணர் ஒன்னா இருந்தாங்க. அது எப்படி அதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி பகவான் சூரியனுக்கு சொல்லியிருப்பாரு? இந்த கேள்வி நமக்காக அர்ஜுனன் கேட்கிறார். அப்ப கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு, பகூனிமே வெதிதானி ஜன்மானி தவசா அர்ஜுனா தானகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தபா. அர்ஜுனா, நீயும் நானும் பல பிறவிகள் கடந்திருக்கிறோம். பகூனிமே வெதிதானி, பகூனிமே வெதிதானி, பற்பல பிறவிகள் கடந்திருக்கோம். ஜென்மானி தவசா அர்ஜுனா, அர்ஜுனா நீயும் நானும் பல பிறவிகள் கடந்து வந்திருக்கிறோம். தானகம் வேத சர்வாணி, எல்லாம் நான் ஞாபகம் வச்சிருக்கேன், நீ மறந்து போயிட்டேன். அனைத்தையும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன், நீ மறந்து போயிட்டேன். சரி, இப்ப அடுத்த கேள்வி. பதில் தெரிஞ்சவங்க நீங்க சாட் பாக்ஸ்க்கு போலாம், இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சமகாலத்துல இருந்த நண்பர்கள். அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பல பிறவி எடுத்திருக்கதா சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நீயும் நானும் பற்பல பிறவிகள் கடந்து வந்திருக்கிறோம், அது எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன், நீ மறந்து போயிட்டேங்க. எப்படி அர்ஜுனன் மட்டும் மறந்து போனார், கிருஷ்ணர் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கிறாரு? எப்படி அர்ஜுனன் மட்டும் மறந்து போனார், கிருஷ்ணர் மட்டும் ஞாபகம் வைத்திருக்கிறார்? சரியா பதில் சொல்றவங்களுக்கு நாசிலாமா கொடுப்பாரு ஸ்ரீவாஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் சேஞ்ச் பாடி பட் கிருஷ்ணா நாட். எஸ், அர்ஜுனன் சரீரம் மாறுறாருன்னா அர்ஜுனன் ஜீவாத்மா, கிருஷ்ணா வந்து பரமாத்மா, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். சோ கிருஷ்ணா உடல் மாறுறதே இல்லை. அப்ப பிரபுபா என்ன சொல்றாருன்னா, பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் சூரிய தேவனுக்கு பகவத்கீதை சொல்லும் போது அர்ஜுனனும் கூட இருந்திருக்காரு, வேற ரூபத்துல இருந்திருக்கு. அர்ஜுனன் கூட இருந்திருக்காரு, வேற ரூபத்துல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் உடல் மாறிட்டாரு, கிருஷ்ணா உடல் மாறுவதில்லை, அவர் தான் பரமாத்மா. கிருஷ்ணா வந்து பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் சரீரம் மாறுவதே இல்லை, அவர் சரீரம் பௌதிகமானதே அல்ல. கிருஷ்ணாவுடைய ரூபம் ஆன்மீகமானது.
நீ பாருங்க, இந்த மகாபாரதத்துல ஒரு அழகான லீலை நடக்குது. ஏன்னா ஒரு முறை துரியோதன் துரியோதனன் வந்து பாண்டவர்கள் காட்டுல வந்து கஷ்டப்படுறத பாக்குறதுக்காக வருவார். அப்ப என்ன ஆகும்னா, அந்த காட்டுக்கு வரும்போது கந்தர்வர்கள் குளிக்கிற இடத்துல வந்து துரியோதனன் மாட்டிக்குவார். துரியோதனன் மாட்டின உடனே யுதிஷ்டிர மகாராஜ் சொல்வாரு, அர்ஜுனா நீ போய் துரியோதனை காப்பாத்து. பீமன் சொல்வார், உனக்கு என்ன புத்தி கட்டி கெட்டு போச்சா? இந்த துரியோதனுக்கு எவ்வளவு அகங்காரம் இருந்தா இங்க காட்டுல நம்ம கஷ்டப்படுறத பார்க்க அனுபவிக்க வந்திருப்பான். பகவானே அவருக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு, அவன் ஒழிஞ்சான். கந்தர்வர்கள் அவனை கொல்ல போறாங்க. கந்தர்வர்கள் வந்து அவங்க விளையாடுற இடத்துல துரியோதனன் போயிருக்காரு, அவங்க கொல்ல போறாங்க. உடனே யுதிஷ்டர் சொல்றாரு, இல்ல இல்ல பீமா, அவர் நம்மளுடைய விருந்தாளி. சோ விருந்தாளியா நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு, அதனால நம்ம அவரை உதாசீனப்படுத்தக் கூடாது, நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும். சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, இது ஞாபகப்படுத்துறாரு அர்ஜுனன். என்னன்னா, இந்த துரியோதனை வந்து கந்தர்வலால சிறைப்படுத்தப்பட்ட போது அர்ஜுனனும் பீமனும் போய் சண்டை போட்டு துரியோதனை ரிலீஸ் பண்ணுவாங்க, காப்பாத்துவாங்க. அப்போ துரியோதனை சொல்லுவாங்க அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா நீ வந்து என்ன உயிரை காப்பாத்துருக்க, கந்தர்வ சண்டை போட்ட, உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தை திரும்ப கொடுக்குமா? உனக்கு என்ன வர வேணாலும் கேளு. பட் அர்ஜுனன் சொல்லுவாரு, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. நீ வந்து நான் ஒரு சத்திரியன், உன்னை பிக்ஷையெல்லாம் எடுக்க வரல. உன்னை நான் யுத்தத்துல எப்படி சந்திக்குமோ அப்படி சந்திக்கிறேன், நீ போலாம். இல்ல அர்ஜுனா, நீ ஏதாவது கேளு, நீ என் உயிரை காப்பாத்திருக்க, உனக்கு ஏதாவது நான் செய்யணும், ஏதாவது கேளு, எனக்கு ஒண்ணு வேண்டாம். திரும்ப திரும்ப துரியோதனன் சொல்றேன், ஏதாவது கேளு, ஏதாவது கேளு. அப்ப அர்ஜுனன் சொல்லுவாரு, இப்ப வேண்டாம், சமயம் வரும்போது கேட்கற போட்டு, எனக்கு தேவைப்படும் போது கேட்கறேன், நீ போட்டு. இது அர்ஜுனன் மறந்தே போயிட்டாரு. எப்ப ஞாபகப்படுத்துவாரு? கிருஷ்ணா தான் ஞாபகப்படுத்துறாரு. என்ன பண்றாரு, பீஷ்மா வந்து அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறாரு, குற்றச்சாட்டு வைக்கிறார் துரியோதன். துரியோதன் என்ன சொல்றாரு, ஓ பீஷ்மா பிதாமகரே, நீங்க வந்து உங்க பேரன் அர்ஜுனன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க, அவனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க என்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நீங்க எங்களுக்கு துரோகம் பண்றீங்க அப்படின்னு கொடுமையான வார்த்தைகளால துரியோதனை வந்து பீஷ்மாவை இன்சல்ட் பண்ணுவார். அப்ப பீஷ்மா வந்து சபதம் எடுப்பாரு, நாளைக்கு வந்து நான் அர்ஜுனனை கொல்லுவேன். அர்ஜுனன் மட்டும் இல்ல, பாண்டவர் ஐவரையும் நான் கொல்லுவேன். பாண்டவர் 5 பேரையும் நான் நாளைக்கு கொல்லுவேன். எப்படி கொல்லுவீங்க? என்கிட்ட ஒரு 5 தெய்வீகமான அஸ்திரம் இருக்கு. அந்த தெய்வீகமான அஸ்திரங்களை கொண்டு நான் அவங்களை கொன்னுருவேன். ஏன்னா பிதாமகர் வந்து சொல்றதுதான் செய்வாரு, செய்யறதுதான் சொல்லுவாரு. அவர் தான் ஒரு ரியல் சூப்பர் ஸ்டார். பிதாமகர் என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு சபதம் எடுத்துட்டாருன்னா அது பின்வாங்க மாட்டார். தன்னுடைய 14 15 வயசுல பிரம்மச்சரியா இருக்குன்னு சபதம் எடுத்தாரு. தன்னுடைய உடல் விடுற வரைக்கும் பிரம்மச்சாரியா இருந்தார், நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருந்தார். சோ பீஷ்மா வந்து சொன்னா செய்வார். அவர் சொல்லிட்டாரு, நான் பாண்டவர்ல கொன்னுருவேன். துரியோதன சந்தோஷமா போறாரு, இது ஒண்ணு போதும் எனக்கு. பீஷ்ம பிதாமகர் சபதம் எடுத்திருக்காரு, நாளைக்கு பாண்டவரை கொல்வேன், அது போதும். அவர் போற வழியில் ஒரு சந்தை எப்படி கொல்லுவாரு அவரு? திரும்பி வந்தார், எப்படி கொல்ல போறீங்க? என்கிட்ட ஒரு 5 தெய்வீகமான அஸ்திரம் இருக்கு, அந்த அஸ்திரத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த 5 அஸ்திரத்தையும் ஒன்று பின்ன ஒன்றாக நான் ஐவரி கொண்டதுக்கு பயன்படுத்தி. ஓ வெரி நைஸ், துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்றாரு, அந்த அஸ்திரத்தை என்கிட்ட கொடுக்குங்க, என்கிட்ட கொடுங்க. நீங்க ஒரு வேளை நாளைக்கு மறந்து போயிட்டா என்ன பண்றது, நான் எடுத்துட்டு போறேன். ஓ இந்த துரியோதனா எவ்வளவு குறுக்கட் மைண்டு, எவ்வளவு குறுக்கட் மைண்ட் இவனுக்கு. இவன் வந்து அஸ்திரத்தை வந்து என்கிட்ட வாங்கி போட நினைக்கிறான். சரி ஓகே, பீஷ்மா சொன்னாரு, இந்தா துரியோதனா 5 அஸ்திரம் வச்சுக்கோ, நாளைக்கு காலையில மறக்காம என்கிட்ட கூட, நான் 5 பேரை கொண்டேன். இவன் போய் தலைவாணி கடியில வச்சு தூங்குறான். துரியோதன் என்ன பண்ணா, இந்த 5 அஸ்திரத்தை தலைவாணி கடியில வச்சுக்கிட்டு கனவு காண்றான். நாளைக்கு வந்து பாண்டவர் உயிரோடு இருக்க மாட்டாங்க, இந்த 5 அஸ்திரம் போட்டு பீஷ்மா அவனை கொண்டுருவேன். இங்க வந்து கிருஷ்ண பரமாத்மா எல்லா ஹிருதயத்திலயும் பரமாத்மா இருக்காரு. கிருஷ்ணர் வந்து சிரிக்கிறார் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா அவ்வளவுதான், நாளைக்கு லைஃப் முடிஞ்சுது, நீங்க 5 பேர் நாளைக்கு காலி. ஏன்னா பீஷ்மா சபதம் எடுத்துட்டாரு, உங்க 5 பேரை கொல்ல போறேன்னு. கிருஷ்ணா அர்ஜுனன் அர்ஜுனன் சொல்ல, கிருஷ்ணா என்ன சொல்றீங்க, பிதாமகர் சபதம் எடுத்து விட்டாரா? அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சது, எங்க கதை முடிஞ்சது. நீங்க தான் ஏதாவது செய்யணும். நான் என்ன செய்யறது? நீ தான் ஏதாவது பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு துரியோதன் வாக்கு கொடுத்தாலும் உனக்கு ஏதாவது வேணா என்கிட்ட கேள்வி, நான் தரேன்னு. அதுக்கு சந்தர்ப்பம் வந்துருச்சு. பாருங்க, அர்ஜுனன் மறந்துட்டாரு, கிருஷ்ணா ஞாபகப்படுத்துறாரு. then என்ன பண்ணாரு, அர்ஜுனா வராரு. அர்ஜுனா வந்து துரியோதனுடைய டென்ட்டுக்கு வராரு. துரியோதனா அர்ஜுனனை வரவேற்கிறாரு, கிருஷ்ணரை வரவேற்கிறாரு. என்ன இன்ன ராத்திரியில வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு, நான் ஏதாவது செய்யணுமா? அர்ஜுனா நான் உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? நீ என்ன வேணா கேளு, தரேன். இப்போ இப்போ இந்த யுத்தத்தை நிப்பாட்டுமா, ராஜ்யம் எடுத்துக்கிற எடுத்துக்கோ. நோ, நோ துரியோதனா, எனக்கு ராஜ்யம் தேவையில்லை. வேற என்ன வேணும் உனக்கு? அந்த பிதாமகர் கொடுத்த 5 அஸ்திரத்தை எனக்கு கொடுக்குறேன். அந்த பிதாமகர் கொடுத்த 5 அஸ்திரத்தை எனக்கு கொடுங்க. போச்சு, அவ்வளவுதான். அப்படியே முகமெல்லாம் வாடி போய் வேண்டாம் விருப்பம் அஸ்திரத்தை எடுத்து கையில கொடுத்தாரு. காலை பீஷ்மர் ராஜ உடையெல்லாம் போட்டு வர்றாரு. துரியோதனா எங்க அஸ்திரம், எங்க அஸ்திரம், எங்க? அது நைட்டே காலி, கிருஷ்ணன் தூக்கிட்டு போயிட்டாரு அர்ஜுனன் வச்சு. அது மாதிரி பகவான் எப்பவும் தன் பக்தனை தோற்க விடவே மாட்டார். பக்தர்கள் சில நேரம்
அன்புனால, கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால கிருஷ்ணர் பகவான் மறந்துடலாம். அர்ஜுனன் கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால, பக்தியினால கிருஷ்ணர் தன் நண்பனா நினைக்கிறாரு. ஆனா கிருஷ்ணா தான் முழுமுதல் கடவுள் நிரூபிக்கிறாரு. என்ன நடந்தது? அர்ஜுனன் மறந்து போயிட்டாரு. கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். அவர் துவாரையில் இருந்த போது, அர்ஜுனன் துவாரையில் இருந்த போது ஒரு பிராமணருக்கு குழந்தை பிறக்கும் காணாம போயிடும். குழந்தை பிறக்கும் காணாம போயிடும். இப்படியே ஒரு குழந்தையும் பிறக்குது, அந்த குழந்தை காணாம போகுது, குழந்தை பிறகுது காணாம போகுது, குழந்தை பிறகுது காணாம போகுது. இந்த பிராமணர் ஒரு குழந்தையை பிறக்கும் போது சபையில துவாரகையுடைய சபையில உக்ரசேன ராஜாவை லெப்ட் ரைட் வாங்குவார். நீ என்ன அரசன்? இந்த அரசியல செங்கோல் ஆட்சி இல்ல, பிராமணருக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. என்ன ராஜ், உன் ஆட்சி மோசமானது, நீ தர்மமானல, நீ ஒரு பாவி. பயங்கரமா திட்டுவார் உக்ரசேனர். ஒரு குழந்தை பிறக்கும்போது திட்டுவார். அப்ப ஒரு சமயம் என்னாச்சு, அர்ஜுனன் சபையில இருக்காரு. அர்ஜுனன் சபையில இருக்காரு. இவர் சத்திரிய வம்சத்தையே பேசுறாரு. இந்த பிராமணர் சத்திரியர்கள்லாம் இப்ப திறமையற்றவங்க ஆயிட்டாங்க. சத்திரியர் எல்லாம் கோழைகள் ஆயிட்டாங்க. சத்திரியர்கள் எல்லாம் அவங்க சக்தி இழந்துட்டாங்க. இவங்க தகுதியற்றவங்க. அர்ஜுனன் கோவம். ஓ பிராமணா, என்ன நீ சொல்றீங்க? நீங்க சத்திரிய வம்சத்தை இழந்து பேச எனக்கு கோவம் வருது. என்னால பொறுத்துக்க முடியாது. சத்திரியர்கள் எப்படி நீங்க இழந்து பேசலாம்? உடனே இந்த பிராமணர் சொல்றாரு, அர்ஜுனா உனக்கே கோவம் வருது? சபையில கிருஷ்ணர் பலராமரே பேசாம இருக்காங்க. இந்த சபையில கிருஷ்ணா பலராமர் பேசாம இருக்கு, நீ ஏன் கோவப்படுற? அவர் சொல்ற, கிருஷ்ணர் பலராமர் வேணா கோவப்படாம இருக்கலாம், நான் ஒரு சத்திரியன், என்னால கோவப்படாம இருக்க முடியாது. நீங்க எப்படி சத்திரிய வம்சத்தை இழந்து பேசலாம்? ஓகே அர்ஜுனா, நீ அவ்வளவு பெரிய வீரன், நீ வீர தீர சூரன்னா, அடுத்து என் குழந்தை பிறக்கும், நீ பாதுகாப்பு பார்க்கலாம். அப்படி இந்த குழந்தையை காப்பாத்திட்டு நான் ஒத்துக்கிறேன், நீ மகாவீரன். ஒருவேளை நீ அந்த குழந்தையை காப்பாத்த முடியல, என்ன பண்ற நீ? அர்ஜுனன் சொல்வாரு, நான் நெருப்புல இறங்கி இந்த உடலை விடுறேன். நான் நெருப்புல இறங்கி இந்த சபையில எல்லாருப்படியும் சொல்றேன், நான் நெருப்புல இறங்கி விடுறேன். என்ன பண்ணாரு? அடுத்த நாள், கொஞ்ச நாள்ல அந்த பிராமணருக்கு, அந்த மனைவி குழந்தை பிறக்கும் போது இந்த பிராமணர் செய்தி அனுப்புறாரு, அர்ஜுனா அன்னைக்கு நீ வாக்கு கொடுத்த இல்ல, என் மனைவி குழந்தை பிறக்கும் போது நீதான் பாதுகாப்பு தரணும். இது வரைக்கும் எந்த குழந்தையும் எங்க வீட்டுல தங்கினது இல்ல, குழந்தை பிறக்கும் காணாம போயிடும், குழந்தை பிறக்கும் காணாம போயிடும். அட்லீஸ்ட் நீ சொல்லியிருக்க, நான் மாவீரன், நீ என் குழந்தைய காப்பாத்து பார்க்கலாம். ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நீ அதை பண்ணல, நீ நெருப்புல இறங்கி உடலை விட்டுருவேன்னு சொல்லியிருக்கேன். அர்ஜுனன் வர அடுத்த நாள் அர்ஜுனன் என்ன பண்றாரு? தேவர்கள் கொடுத்த தெய்வீகமான அஸ்திரத்தை எடுத்துக்கிட்டார். தேவர்கள் கொடுத்த தெய்வீகமான அஸ்திரங்கள், பசுபதாஸ்திரம், பல அஸ்திரங்கள் எடுத்துக்கிட்டார். பிரம்மாஸ்திரம். அதுக்கப்புறம் அவர் காண்டிபம், என்றைக்கும் தோல்வியை சந்திக்காத காண்டிபம், 3 உலகத்தை ஜெயிக்கும் ரதம், அக்னி தேவன் பரிசா கொடுத்த 3 உலகத்தை வெல்லும் ரதம், நல்ல ரதத்தை எடுத்துக்கிட்டாரு. அந்த ரதத்துல தோல்வியே கிடையாது. காண்டிபத்திலிருந்து அர்ஜுனன் தோத்து, காண்டிபம் அர்ஜுனன் தோற்க வச்சதே கிடையாது. அர்ஜுனுடைய பானம் குறி தவறுனதே கிடையாது. காண்டிபம் எடுத்துக்கிட்டாரு, அக்னி தேவன் கொடுத்த ரதம் எடுத்துக்கிட்டாரு, தெய்வீகமான அஸ்திரங்களை எடுத்துக்கிட்டாரு. ஆனா சாரதியை விட்டாரு, கிருஷ்ணரை விட்டாரு, கிருஷ்ணா விட்டாரு. போனாரா? போனா அந்த பிராமணர் பாக்குறாரு, அந்த மனைவி உள்ளுக்குள்ள பிரசவ வேதனை துடிக்கிறா. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றாருன்னா, அவருடைய காண்டிப் எடுத்தார். காண்டிப் எடுத்து அதுல ஒரு அம்பு தான் பொருத்தினார். ஒரு அம்பு பொருத்தி, அந்த ஒரு அம்பு போகும்போது போகும்போது ஒண்ணுதான் போச்சு. அந்த அம்புல இருந்து பில்லுல, காண்டிப் பில்லுல இருந்து ஒரு அம்பு பொருத்தி, அது போகும்போது ஒண்ணுதான். அப்புறம் 4, 8, 16, 32 ஆயிரம் ஆயிரம் அம்புகளாக மழைய, அந்த ஒரு அம்பு விஸ்தாரம் செய்து விஸ்தாரம் எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே அம்புகளை மழையா பொழிஞ்சு அந்த வீடியே மூடிடுச்சு. அம்புகளாலே அரண் அமைச்சிட்டாரு. அர்ஜுன் என்ன பண்ணாரு? அம்புகளாலே அந்த வீட்டுக்கு ஒரு அரண், காற்று கூட உள்ள நுழைய முடியாது. காற்று வெளிச்சு எதுவும் உள்ள நுழைய முடியாது. அர்ஜுனுடைய அனுமதி இல்லாம எதுவுமே உள்ள நுழைய முடியாது. அப்படி ஃபுல்லா கவர் பண்ணிட்டாரு. பிராமணர் பாக்குறாரு, அர்ஜுனன் இவ்வளவு பெரிய மாவீரனா, எவ்வளவு அழகா பண்ணாரு. இந்த அஸ்திரங்களால அந்த வீடியோ மூடிட்டாரு, அஸ்திரங்களால வீடியோ மறைச்சிட்டாரு. இந்த உள்ள பிரசவாதனை, அந்த பொண்ணு துடிச்சுட்டு இருக்கா, குழந்தை கத்திச்சு. குழந்தை கத்தி கொஞ்ச நேரம் குழந்தை காணாம போயிடுச்சு. குழந்தை காணாம போயிடுச்சு. ராமனுக்கு கோபம். அடே அர்ஜுனா, அப்பவே சொன்னேன், அந்த சபையில கிருஷ்ணர் பலராமனே பேசாம நீ சத்தம் போட்ட, நான் ஒரு சத்திரியன், அது பண்ணி இது பண்ணி மாவீரன், எங்க போச்சு வீரம்? குழந்தைய கொண்டு வர நீ, இப்ப நீ நெருப்புல இறங்கு, நீ உடனே நெருப்புல இறங்கு, உடனே நெருப்புல இந்த உடலை விடுங்க. அத்தரா வருது பிராமணன். அர்ஜுனன் தலை குனிஞ்சு போய் ஒரு அஸ்திரம் எடுத்து அந்த பூமியில குத்தி அப்படி நெருப்பு உருவாக்குது. அது நெருப்புல இறங்க போகும்போது கிருஷ்ணா வந்துட்டாரு. அது நெருப்புல இறங்கும் போது கிருஷ்ணா, அர்ஜுனா நில்லு, எங்க போற நீ? இப்பதான் யோசிக்கிறா, அட நான் கிருஷ்ணாவை கூப்பிடாம விட்டேன். இப்பதான் யோசிக்கிறா, நான் கிருஷ்ணாவை கூப்பிடாம விட்டேன். அவர் நினைச்சாரு, கிருஷ்ணா என் நண்பன் தான், அவர் என்ன உதவி செய்வார். சோ சில நேரங்கள்ல
அர்ஜுனனை போன்ற பக்தர்கள் கூட அந்த பக்தியினுடைய ஆதிக்கத்தினால, அந்த நட்பினுடைய ஆதிக்கம், கிருஷ்ணர் மேல நட்புங்கிற ஆதிக்கத்தினால அர்ஜுனன் கிருஷ்ணர் பகவான் மறந்துட்டார். இப்போ அர்ஜுனன் நெருப்புல இறங்கும்போது கிருஷ்ணாவை தடுக்கிற, நோ நோ அர்ஜுனா, இது அவசியம் இல்ல, ஏன் நெருப்புல இறங்கு நீ? இல்ல கிருஷ்ணா, நான் அந்த பிராமணனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த குழந்தையை காப்பாற்ற முடியலனா, அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல, நான் நெருப்புல இறங்கிடுவேன். அந்த குழந்தைய காப்பாற்ற முடியலனா நான் நெருப்புல இறங்கிடுவேன், வாக்கு கொடுத்துட்டேன். நோ ப்ராப்ளம் அர்ஜுனா, வா நான் மீட்டு தரேன். அர்ஜுனனை கூட்டின்னு போறார் கிருஷ்ணா. அதே உடல்ல, அர்ஜுனன் அதே உடல்ல எண்ணற்ற லோகங்களை கடந்து பூர் புவ ஸ்வாகா, ஊர்லோகம், புவர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபோலோகம், கைலாசம் நான் கடந்து வைகுந்தத்துக்கு போறேன். வைகுந்தத்துல போய் மகாவிஷ்ணு நேருக்கு நேரம் தரிசனம் பண்றாரு அர்ஜுனன். சோ மகாவிஷ்ணு வந்து கிருஷ்ணரை பார்த்ததுல பேரானந்தம். ஓ கிருஷ்ணா, ஓ அர்ஜுனா, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பிரியமானவங்க. ஓ கிருஷ்ணா, உன்னுடைய அழகுல மயங்காதவங்க யாரு இருக்காங்க? நானே உன் அழகுல மயங்கிட்டேன், உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உன் பக்தனுக்கு ஆபத்துனா நீ வந்துடுவ. நீங்க ரெண்டு பேரும் என் அம்சம், நரநாராயணா. ஓ நரநாராயணா, அர்ஜுனா, கிருஷ்ணா, உங்களை பார்க்கறதுக்கே நான் இந்த லீலை பண்ணேன்னு இந்த குழந்தை எல்லாத்திருக்கும். அதனால கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை பௌதிகவாதிகளால் புரிந்து கொள்ள முடியாது, மனக்கற்பனையால புரிஞ்சு கொள்ள முடியாது, வெறும் விஞ்ஞான அறிவு கொண்டு புரிஞ்சுக்க முடியாது, ஏட்டு அறிவுனால புரிஞ்சுக்க முடியாது, சமஸ்கிருதத்தினால புரிஞ்சுக்க முடியும். பக்தினால மட்டும்தான் கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயம் புரிஞ்சுக்க முடியும். அர்ஜுனன் மாதிரி பக்தர்களே சில நேரம் குழம்பி போயிடுறாங்க, கிருஷ்ணரை வந்து ஒரு சாதாரண மனிதன் நினைச்சுக்கிறாங்க. இது வந்து அன்புனால, இது வந்து பொறாமைனாலேயோ அல்லது பொய்யங்காரத்தினால அல்ல. சில நேரங்கள் அர்ஜுனன் போன்ற பக்தர் கூட அஹ், கிருஷ்ணன் மேல அன்புனால அவர் வந்து என் நண்பன் நினைச்சுக்கிறார். கிருஷ்ணா ப்ரூவ் பண்றாரு, அர்ஜுனா நீயும் நானும் பல பிறவி கடந்து வந்திருக்கிறோம், அது எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுக்க, நீ மறந்து போயிட்டேன். So இதுதான் ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்குள்ள வித்தியாசம். ஜீவாத்மா உடல் மாறுவான், பரமாத்மா அப்படி நித்தியமானவர். ஜீவ ஆத்மா நித்தியமானது, ஆனா உடல் மாறிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போற வரைக்கும் இந்த உடல் மாற்றம் இருந்துட்டே இருக்கு. சோ பகவத்கீதை நோக்கம் வந்து நம்மளை பிறப்பு இறப்பு விடுவிக்குது, அறியாமல். பகவத்கீதை நோக்கம் அறியாமல் விடுவிப்பது, பிறப்பு இறப்பிலிருந்து விடுவிப்பது. எங்க போனா திரும்ப வரமாட்டோமோ, எங்க போனா துன்பமே இல்லையோ அந்த இடத்துக்கு. நதத் பாஷேதே சூரியோ ந சாங்கோ ந பாவகா எத் கத்வானி நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம. பகவானுடைய உலகம் திரும்ப போகணும். பிரபார் சொன்ன மாதிரி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தொடர்ந்து நாம உச்சாரணம் செய்யறது மூலமா இதுதான் நமக்கு விசா. ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் நமக்கு விசா, பாஸ்போர்ட், பகவான் திரும்ப போறது. பகவானுடைய உலகத்துக்கு போறதுக்கு விசா வேணும் இல்ல, அதான் பிரபாத் கொடுத்திருக்காரு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். இது பெர்மனன்ட் விசா. இந்த பெர்மனன்ட் விசா இதை எடுத்துட்டோம், இதை பண்ணிட்டே இருந்தா பகவான்கிட்ட போயிடலாம். எந்த அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அப்போ பகவத்கீதை முதல் சூரியனுக்கு உபதேசிக்கப்பட்டது. அது வந்து மன்னர்கள்ல பின்பற்றுவாங்க மக்கள். மன்னர்கள் வந்து பக்தர்களா இருக்கும்போது மக்களும் பக்தர்களா இருப்பாங்க. அது காலப்போக்கில் நின்று போக அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டது. அப்போ அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டதுனால நமக்கு கிடைச்சது. பகவத்கீதை நோக்கம் நம்மளை அறியாமல் இருந்து விடுவிக்கிறது, மீண்டும் பிறவானிலே பகவானை திருப்பாடைவது. பகவான் மேல தூய அன்பு, கலங்கமில்லாத பக்தி. பகவானை சரணடைந்து மன்மனா பவமத் பக்தோ பத்யாஜிமா நமஸ்குரு மாமேவை சத்தியம் தே பிரதிஜானே பிரயோசமே. அர்ஜுனா, நீ எப்போ என் பக்தனாரு, எனக்கு நமஸ்காரம் பண்ணு, என்னை வந்தனம் பண்ணு, என்னை வழிபடு, நீ சத்தியமா என்கிட்ட வந்துடுவேன். அதனால நம்ம வந்து பகவத்கீதை எவ்வளவுக்கு பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கிறோம், மாதிரி பக்தர் சங்கத்துல வந்து பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும், மூத்த பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கணும், சாதுக்கள்ட்ட இருந்து கேட்கணும், அப்புறம் வந்து குருமார்கள்ட்ட இருந்து கேட்கணும். குறிப்பா பிரபுபாவுடைய விளக்க படிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவத்கீதை நாம் உள்ளவாறு புரிந்து கொள்ள வேண்டுமானால் பிரபுபாவுடைய விளக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் உள்ளது உள்ளவரு கர்த்தர். அதனால நமக்கு எல்லா சந்தேகம் தெளிவாயிடும். பிரபுபாவுடைய பகவத்கீதை படிக்கும் போது எல்லா சந்தேகம் தெளிவாயிடும். கிருஷ்ணரை கிருஷ்ணராவே உள்ளது உள்ளவாறு புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு மாற்று கருத்து இல்லாம பகவானை பகவானாவே நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு கொடுத்தமைக்காக பக்தர்கள் ரொம்ப நன்றி. வாஞ்சா கல்பத்தருபியஸ்ச கிருபா சிந்துபேவச்ச பதீதானா பாவனிப்பியோ வைஷ்ணவப்பியோ நம்ம. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் தான் கேட்கலாம், உங்க கருத்துக்களை தான்